நேரடியாக செய்திக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். நீங்கள் அநேகம் பேர் இந்த செய்திக்காக ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். வேதத்தை நாம் எல்லாரும் திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். வேதத்தை திறந்து ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை கேட்டதினாலே நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் புசித்தேன் என்றான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சத்தியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் இந்த வசனம் தெரிந்த வசனம். ஆண்டவர் ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதிலே ஆதாம் ஏவாள் என்கிற 2 பேரை அந்த தோட்டத்தை காக்கிறதற்காக பண்படுத்துகிறதற்காக ஆண்டவர் அந்த 2 பேரையும் அங்கே வைத்தார். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு தோட்டத்தின் நடுவில் உள்ள அந்த விருட்சத்தினுடைய கனியை புசிக்காதபடி அவர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார், நீங்க அதை செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனா இவர்கள் சத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த தோட்டத்தினுடைய அந்த விருட்சத்தினுடைய கனி அவங்க புசிச்சிட்டாங்க. அதனால அவர்கள் நிர்வாணி என்று இப்பொழுது அறிந்து ஆண்டவர் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்ட உடனே பயந்து போய் அதுல ஒளிஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்கிறார், எப்பா நீ எங்க இருக்கிற? அப்போ இவன் சொல்றான், ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்டு உங்க முகத்துக்கு முன்பாக நான் நிக்க முடியாம நான் இந்த மாதிரி ஒளிஞ்சிருக்கிறேன், நான் நிர்வாணியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? என்னாச்சு? யார் நீ நிர்வாணி என்று காமிச்ச? நீ இந்த நிலைமைக்கு ஆளாகிறதற்கு யார் காரணம்? நீ என்னுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதற்கு யார் காரணம் என்று ஆண்டவர் கேட்கும்போது இந்த ஆதாம் சொல்லுகிறாரு, நீர் எனக்கு துணையாய் கொடுத்த மனைவி, என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல யாரை சுட்டி காட்டுறான்னா தன்னுடைய மனைவியை சுட்டி காட்டுறான். ஆண்டவரே, நான் தப்பு செய்வதற்கு நான் காரணம் இல்லை, நான் விழுந்து போறதற்கு நான் காரணம் இல்லை, நீர் என்னோடு கூட இருக்கும்படியாய் கொடுத்த என் மனைவின்னு கொடுத்த அவள் தான் காரணம் இதற்கு. அவ தான் என் கையில அதை பறிச்சு கொடுத்தா நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுகிறதை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஏவாளை பார்த்து ஆண்டவர் கேட்டார். உடனே ஏவாள் சொன்ன, சர்ப்பந்தான் என்ன வஞ்சிச்சது அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சர்ப்பத்துக்கு மட்டும் தண்டனை கொடுத்து விடாம ஆதாமுக்கும் தண்டனை கிடைத்தது, ஏவாளுக்கும் தண்டனை கிடைத்தது, அந்த சர்ப்பத்துக்கும் தண்டனை கிடைத்தது, 3 பேருக்குமே தண்டனை கிடைத்தது. அப்போ இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம கண்டுகொள்ளுகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நிறைய நேரத்தில் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், நிறைய இழந்து விட்டார்கள். இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நிறைய விசுவாச மக்கள் எதை சொல்றாங்கன்னா, யாரோ ஒருத்தரை சுட்டி காமிக்கிறாங்க. நான் இந்த நிலைமைக்கு ஆளாகிறதற்கு இவங்க தான் பாஸ்டர் காரணம், நான் இப்படி போகிறதற்கு இவங்க தான் பாஸ்டர் காரணம், இவங்களால தான் நான் நஷ்டப்பட்டேன், இவங்களால தான் இந்த இடம் வரைக்கும் நான் வந்தேன், நான் என் வாழ்க்கையில தோற்று போனதற்கு காரணம் என் வீட்டில் இருக்கிற நபர், என் சகோதரன் அப்படின்னு நிறைய பேர் மற்றவர்களை சுட்டி காண்பிக்கிறார்கள். அவர்கள் தான் காரணம்
என்று நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு ஒன்றை ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை தான் கஷ்டப்படுகிறதற்கு நான் தான் காரணம் என்று எப்போ நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க ஆசீர்வாதத்திலே படி எடுத்து வைக்க முடியும். மற்றவங்க காரணம் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நீங்க ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு நல்ல ஒரு தகப்பனும் தாயும் நல்ல வேலை செய்தார்கள். 2 பேருமே ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல வேலை செய்தார்கள். பல லட்சம் ரூபாய் சம்பாதித்தார்கள். அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகன் அவனை நன்றாக அவர்கள் படிக்க வச்சாங்க, காலேஜ் படிக்க வச்சாங்க. அவனுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுக்கறதற்காக பல லட்சம் ரூபாய் செலவு செஞ்சாங்க. ஆனா அவன் எதுலையுமே முன்னேறி வரவே இல்லை. அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சான். அந்த பிசினஸ்ல தோல்வி அடைந்தான். கவர்மெண்ட் வேலைக்காக அவன் நினைச்சான், அதுல ஒரு தோல்வி அடைந்தான். எல்லாத்துலயுமே அவன் தோற்று போனான். கடைசியில தோற்று போன அவன் மது பழக்கத்திற்கு அடிமையாய் மாற்றப்பட்டான். மது பழக்கத்திற்கு அடிமையா மாற்றப்படும் போது நிறைய பேர் அவனை பார்த்து கேட்டாங்க, எப்பா ஏன்பா நீ இப்படி இருக்கிற? நீ என்ன நல்ல பையனாச்சே, நீ நல்ல குடும்பத்துல பிறந்தவனாச்சே, நீ இப்படியெல்லாம் தண்ணி அடிக்கிறதுக்கெல்லாம் பழக மாட்டியே, உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தன்னுடைய தகப்பன் தாய் 2 பேரையும் காண்பிச்சு, நான் இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு அவங்க தான் காரணம், எங்க அம்மா தான் காரணம், எங்க அப்பா தான் காரணம். சரி, உங்க அப்பா என்ன பண்ணாரு, உங்க அம்மா என்ன பண்ணாங்க? ஒரே வார்த்தையில சொல்லிட்டான், எங்க அம்மா என்னை நேசிக்கவே இல்லை, எங்க அப்பா என்னை நேசிக்கவே இல்லை. ஷாக்கான ஒரு விஷயம். நிறைய பேர் அதை பார்த்துட்டு, அப்படியா உங்க அப்பா அப்படி ஆயிட்டாரான்னு சொன்னாலும், ஆனால் ஊழியக்காரனாகிய நான் சொல்லுகிறேன், அவங்க அம்மா அப்பா நேசிக்காதனாலதான் ஸ்கூல்ல படிக்க வச்சாங்களா? அவங்க அம்மா அப்பா நேசிக்காதனால தான் காலேஜ் படிக்க வச்சாங்களா? அவங்க அம்மா அப்பா நேசிக்காதனால தான் அவனுக்கு வேலைக்காக பணத்தை செலவு செய்தார்களா? இல்லை இல்லை இல்லை. இவராகவே தன்னுடைய இருதயத்திலே ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு, அவங்க என்ன நேசிக்காம வேற யாரோ நேசிக்கிறாங்க, அவங்களுக்கு என் மேல பாசமே இல்லை, அவங்க என் மேல அன்பே இல்லைன்னு தனக்குள்ளே யோசித்து தான் வாழ்க்கையை கெடுத்து குடிகாரனாய் மாற்றப்பட்டு தனக்கு வருகிற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மிஸ் பண்ணி இன்றைக்கு தோற்று போன அந்த மனிதனை பார்த்து நான் கண்ணீர் விட்ட நாட்கள் அநேகம். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கிறது, என் பிரச்சனைக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு நிறைய பேரை சுட்டி காண்பிக்கிறீர்கள். உங்களை சுற்றி நிறைய பேர் நின்று கொண்டே இருக்கலாம். நான் படிக்கும் போது இவன் இப்படி பிரச்சனை பண்ணான், நான் காலேஜ் படிக்கும் போது இவன் இப்படி பிரச்சனை பண்ணான், நான் வேலைக்கு போகும்போது இந்த மனுஷனால கஷ்டப்பட்டேன். சிலர் அப்படியே அடுக்கடுக்கா சொல்லுவாங்க, அடுக்கடுக்கா சொல்லுவாங்க, நான் இந்த இடத்துல இப்படி பாதிக்கப்பட்டேன், இந்த இடத்துல இப்படி பாதிக்கப்பட்டேன், இந்த இடத்துல இப்படி பாதிக்கப்பட்டேன், இப்ப எல்லாமே சேர்ந்து என்னை இவ்வளவு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லவே இல்லை. 1000 பேர் உங்க வாழ்க்கையில பிரச்சனை செய்வதற்கு எழும்பினாலும், எத்தனையோ பிரச்சனைகளை செய்கிற மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வந்தாலும், அதை நீங்க அனுமதிச்சீங்க, அதை நீங்க தேடி போனீங்க, அதை உங்க வாழ்க்கையில நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அதனாலதான் நீங்க இன்றைக்கு இந்த நிலைமையில இருக்கிறீங்களே தவிர, அவங்க காரணம்னு ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு காலத்திலும் சொல்லவே கூடாது, ஒரு காலத்திலும் சொல்லவே கூடாது. அப்படி நீங்கள் ஒரு மனிதனை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருப்பீர்களே ஆனால், நான் சொல்றேன், நீங்க எந்த விதத்திலும் உருப்படாம அப்படியே சொல்லிட்டு தான் இருப்பீங்களே தவிர நீங்க முன்னேறவே முடியாது. அப்போ இந்த உலகத்திலே முன்னேறின மனிதர்கள், இந்த உலகத்துல வாழ்ந்த மனிதர்கள், இந்த உலகத்திலே தாண்டி இன்றைக்கு ஜெயித்து நிற்கிற மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட நபர்கள் எழும்பலையா? அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலையா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலையா? இல்ல இல்ல, எத்தனையோ சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்துருச்சு, எத்தனையோ பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துருச்சு. உங்களை போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தோல்வி அடைவதற்கு காரணம்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையிலையும் தோல்வி அடைக்க அப்படிப்பட்ட நிறைய காரணங்கள் வந்துச்சு.
ஆனா எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்காம எல்லாத்தையுமே தாண்டி இல்ல இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும், இவங்க முன்னாடி நம்ம நின்னு காமிக்கணும், இவங்க முன்னாடி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு மனசுல எடுத்த சில தீர்மானங்கள் அவர்களை ஜெயிக்கிறவர்களாய் நிறுத்திருச்சு. சோ இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பை எல்லாருமே நீங்க இந்த யூடியூப்ல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பார்த்திருப்பீங்க. என் கஷ்டத்துக்கு யார் காரணம் அப்படின்ற ஹெட்டிங் தான் கொடுத்திருக்கிறேன். இப்போ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதே கேள்வி உங்க மனசுக்குள்ள இருக்கிறது உண்மையா இருக்கலாம். என் பிரச்சனைக்கு யார் காரணம்? நான் சொல்றேன், இந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது என் பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க வெளியே வர முடியும், பெரிய ஒரு வெற்றியாளனாய் மாற முடியும். நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லைன்னு நினைக்கிற வரைக்கும் உங்களை யாராலும் தூக்கி எடுக்க முடியவே முடியாது, தூக்கி எடுக்க முடியவே முடியாது. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க, நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. இந்த உலகம் அப்படிதான், ஜனங்கள் அப்படித்தான், மிதிக்கிற உலகம்தான், உங்களை துரத்துகிற உலகம்தான். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க தாங்க ஜெயிக்கணும். வேதத்துல ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போகும்போது ஆண்டவர் யார் காரணப்பா அப்படின்னு சொல்லும் போது நான் தான் இதற்கு காரணம்னு சொல்றவங்களை ஆண்டவருக்கு எப்பவுமே பிடிக்கும், ஆண்டவருக்கு எப்பவுமே பிடிக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? இல்ல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா பாஸ்டர், என்னைக்கு இந்த மனுஷனை நான் என்னைக்கு இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணனோ அன்னைக்கு தான் பாஸ்டர் என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போயிருச்சு. சோ என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அந்த மனுஷன் இருக்கிறான், என் வாழ்க்கையை இழக்க பண்ணிட்டு அந்த மனுஷன் இருக்கிறான். இல்லைன்னா யாதோ ஒரு நபர் சொல்லலாம், பாஸ்டர் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சேன் தெரியுமா, எவ்வளவு பலத்தோட வாழ்ந்தேன் தெரியுமா, ஆனா நான் என்னைக்கு இந்த மனுஷிய கையை பிடிச்சனோ அன்னையிலிருந்து நான் இப்படி ஆயிட்டேன், என் தோல்விக்கு கண்டிப்பா என் மனைவி தான் காரணம் அப்படின்னு நீங்கள் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் யாரோ ஒருத்தரை நீங்க சுட்டி காமிச்சிட்டே இருக்கலாம். இப்ப இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கூட நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி சொல்லிட்டு இருக்கலாம், உங்க பிள்ளைகளை சொல்லிட்டு இருக்கலாம், ஒரு வாத்தியாரை நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். இல்ல இல்ல இல்ல, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களை போல பிரச்சனை உள்ள கணவன், உங்களை போல பிரச்சனை உள்ள அந்த மனைவி, உங்களை போல நீங்கள் கடந்து வந்த அந்த பாதையை போல பிரச்சனை உள்ள சார், அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல எத்தனையோ பேர் கடந்து சிலர் ஜெபத்தினால ஜெயிச்சிருக்காங்க, சிலர் பொறுமையினால ஜெயிச்சிருக்காங்க, சிலர் வெறும் முழங்காலேயே நின்று அந்த கணவனார மாத்தி இருக்காங்க, அந்த மனைவியை மாத்தி இருக்காங்க, அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பி இருக்காங்க. சிலர் அழுது தங்களுடைய கண்களில் கண்ணீர் வடித்து 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 கண்ணீர்னால அந்த குடும்பத்தை கட்டி இருக்காங்க, அந்த நபரை மாத்தி இருக்காங்க. நான் சொல்லுவேன், எனக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறது. அப்படி மாற்றினவர்கள் எத்தனையோ பேர். அப்போ நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, நானா காரணம், நானா காரணம்? ஆமா ஆமா, நீங்க அதை பெருசா எடுத்துக்க கூடாது. நீங்க அதை நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகி உங்க சரீரத்தை நீங்க இழந்திருக்க கூடாது. அது உங்க தப்பு, அது உங்க தப்பு. ஓகே, அந்த மனுஷன் யார் என்று அறிகிறதற்காய் ஆண்டவர் அப்படி உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனை அனுமதிச்சிருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பும் மாயை மகனே அப்படின்னு சொல்றதற்காக ஆண்டவர் உங்களை ஒருவேளை அந்த வழியில நடத்தி இருக்கலாம். நீ மனுஷனை நம்பாத அப்படின்னு சொல்றதற்காக ஆண்டவர் அந்த நம்பரை உங்களுக்கு அப்படி கொண்டு வந்திருக்கலாம். ஆனா நீங்க நம்பி நீங்க ஏமாந்து நீங்க அவங்க மேல அன்பு வச்சு தோல்வி அடைந்து விட்டீர்கள். சோ ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, என் பிரச்சனைக்கு காரணம் அவங்கல்ல ஆண்டவரே, நான் ஆண்டவரேன்னு எப்போ நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ நான் நம்புறேன் அப்பவே ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். நீங்க வளர்றதற்கு, நீங்க எழும்புறதற்கு ஒரு படியை எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். 1 நாளாகமத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ, நான் தான் பாவம் செய்தேன்,
பொல்லாப்பு நடப்பித்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய் இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்றான். இன்னொரு விசை வாசிக்கிறேன். தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? நான் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாயிராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்றான். சோ சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்துல ஆண்டவரிடத்துல அனுமதி கேட்காமல் இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணும்படி உத்தரவு கொடுக்கிறான். யோவாப் சொல்லி அவன் கேட்கல, யார் சொல்லியும் கேட்கல. அவன் தன்னுடைய இஷ்டத்திற்கு ஜனங்களை எண்ண ஆரம்பித்தான். ஆண்டவருடைய கோபம் ஜனங்களுக்கு நேராக திரும்பினது. அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு முன்பாக தண்டனை வைக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே அவன் விழுகிறான். ஜனங்கள் நிறைய பேர் அழிந்து கொண்டே வருகிறார்கள். அப்போ தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, நான் தான் தப்பண்ணேன், நான் தான் காரணம், இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம். ஜனங்களை என்ன சொன்னவன் நான் அல்லவா? நான் அல்லவா? நீங்க தண்டிக்கணும்னா என்ன தண்டிச்சிருங்க ஆண்டவரே, நீங்க அடிக்கணும்னா என் குடும்பத்தை அடிச்சிருங்க ஆண்டவரே. இந்த ஜனங்கள் என்ன செய்தது? இந்த ஆடுகள் என்ன செய்தது? வேதம் சொல்லுது. அதற்கு பிறகு நீங்க வேதத்துல வாசிங்க, ஆண்டவருடைய கோபம் அப்படியே தணிஞ்சிரும். ஆண்டவர் தன்னுடைய அந்த தண்டனையின் பிரம்பை எடுத்து விடுவார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இறங்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க மேல இருக்கிற தண்டனையின் கரங்கள் எடுக்கப்பட வேண்டுமே. ஆனால் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி ஜெபிங்க அப்படின்னா, ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே காரணம், நான் தான் ஆண்டவரே காரணம். நான் ஜெபிக்காம விட்டது என் தப்பு தான்ப்பா, நான் கொஞ்சம் பொறுமையா இருக்காது என் தப்பு தான்ப்பா, நான் வசனத்தின் பேரில் நான் நாட்டமா இல்லாதது என் தப்பு தான்ப்பா. இன்னும் கொஞ்சம் அப்படி செஞ்சிருக்கலாமோ, இன்னும் அப்படி வழி நடத்தி இருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இப்படி இருந்திருக்கலாமோ, இன்னும் கண்ணும் கருத்துமா இருந்திருக்கலாமோ அப்படின்னு இன்றைக்கு இருக்கிற நிறைய ஜனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவர் மேல அப்படியே குற்றம் படுத்துறாங்க. கர்த்தருக்கு கண்ணு இருக்கா? ஆண்டவர் பார்த்து தானா இருக்கிறாரா? அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா அப்படி நடக்குமா? ஆண்டவர் காரணம். ஆண்டவர் மேல பழி போட்டாங்க. பாஸ்டர் காரணம், பக்கத்து வீட்டில் இருக்கிற நபர்கள் காரணம், யாரோ ஒருத்தர் காரணம். இல்ல, சங்கீதக்காரனாகிய தாவீதை போல இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவோம், ஆண்டவரே, நான் தாப்பா, நான் தாப்பா, நான் தாப்பா, நான் தாப்பா காரணம். என் மேல இரக்கமா இருங்க ஆண்டவரே, எனக்கு நீதி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிற அந்த நிமிஷத்திலே ஆண்டவர் இரக்கம் செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். இது மட்டுமல்ல, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். 14வது வசனம், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே 2 பேர் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜெபிக்கும்படியாக சொல்லுகிறார்கள். அப்போ ஒருவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் தசம பாகத்துல ஒழுங்கா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஆண்டவருடைய விஷயத்துல எல்லாத்துலயும் ஒழுங்கா இருக்கிறேன், நான் கரெக்டா உபவாசம் இருக்கிறேன், அங்க இருக்கிற ஆயக்காரனை போல இல்ல, நான் எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நீதியை சொல்லுகிறான். ஆனால் இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆயக்காரனை குறித்து, அவன் தூரத்துல நின்று தன்னுடைய கண்களை ஏறெடுக்க துணியாமல் அப்பா பார்த்து சொல்றான், ஆண்டவரே, எனக்கு தகுதி இல்லை, நான் தான்ப்பா காரணம், நான் நிரூபிக்க வரல, எனக்கு பணம் இல்லாதனால நான் கொடுக்கல ஆண்டவரே அப்படின்னு சொல்ல வரல, உபவாசம் இருக்கிறதற்கு எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்ல வரல.
இல்லைன்றால் பரிசுத்தமா வாழ்றதற்கு என்னால முடியல, சுத்தி அத்தனை பேர் இருக்கும்போது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யாரையுமே சுட்டி காமிக்காம ஆண்டவருடைய சமூகத்துல சொல்றான், பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரும், பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரும். இன்றைக்கு இருக்கிற நிறைய வாலிப சகோதரன், நிறைய வாலிப தங்கச்சிங்க இன்னைக்கு தப்பு பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, பாஸ்டர் என்ன சுத்தி அப்படி இருக்கிறாங்க, பாஸ்டர் என் காலேஜ்ல அப்படி இருக்காங்க, என் கேர்ள்ஸ் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, நான் எவ்வளவு பரவாயில்ல, அவங்க எல்லாம் ரொம்ப மோசம், சினிமாவுக்கு போறாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, என் கூட இருக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப மோசம், என்னென்னமோ பண்றாங்க, நான் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு இன்றைக்கு இருக்கிற வாலிப தம்பிகளும் தங்கச்சிங்களும் நிறைய நேரத்துல சுத்தி இருக்கிறவங்களை சுட்டி காமிச்சு அவங்களோட நான் எவ்வளவு பரவாயில்ல, அவங்கள விட நான் எவ்வளவு பரவாயில்ல, அவங்க தான் மோசம் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல, பாவம் சுற்றி நிற்கும் போது அதை ஜெயித்த ஜோசேப் என்கிற ஒரு தேவ பிள்ளை இல்லையா, தேவ பிள்ளை இல்லையா? தன்னை சுற்றி இருக்கிற உதாரணங்கள் தவறாக இருக்கும் போது, அந்த ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாய் இருக்கும் போது சின்ன பிள்ளையாய் வளர்ந்த சாமுவேல் தேவ சமூகத்தில் வளரலையா, வளரலையா? வளர்ந்தவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அதனால ஸ்டாப், முதல்ல நீங்க நிறுத்துங்க. எதை நிறுத்துங்க அப்படின்னா, அவங்க தான் காரணம்னு சொல்றத நிப்பாட்டிட்டு இன்றைக்கு உங்களை யோசிச்சு பாருங்க, உங்களை யோசிச்சு பாருங்க. இப்படி அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணுவார் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல, நினைக்கவே இல்லை சொன்னீங்கல்ல. இல்லை இல்லை இல்லை, அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு ஆரம்பிக்கிறார், உயர்த்தணும்னு நினைக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த யாருக்காக இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறார்னு எனக்கு தெரியாது. ஆனா யாரோ ஒருத்தருடைய இருதயத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு, கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு, மகனே மகளே ஒன்று செய், நீ இன்னொருத்தரை பார்த்து பார்த்து இல்லை இன்னொருத்தருடைய காரியத்தை யோசிச்சு யோசிச்சு நினைச்சுக்கிறத விட்டுட்டு நான் எழும்பணும் ஆண்டவரே. 1000 பேர், அதான் உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகக்கூடாது. நான் சரியா இருந்திருக்கணும், நான் தான் காரணம். நெகேமியாவை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நெகேமியா ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் முன்னோர்கள் செஞ்சதுக்கு நான் என்ன ஆண்டவரை பண்ண முடியும், எங்க அப்பா அங்க பண்ணதுக்கு நான் என்ன ஆண்டவரை பண்ண முடியும் அப்படின்னு கேட்கல. ஆண்டவரிடத்தில் சொல்லும் போது சொல்ல, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் ஆண்டவரே, அதுல நானும் ஒரு காரணம் ஆண்டவரே. உடனே ஆண்டவர் இறங்கினார். தானியேலை குறித்து வேதம் சொல்லும் போது அவனுடைய ஜெபமும் அப்படிதான் இருக்கிறது, ஆண்டவரே நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். உடனே ஆண்டவர் இறங்கினார் பாருங்க, இறங்கினார் பாருங்க. அவங்க பழி ஏன் மேல என்ன? நிறைய பேர் அப்படிதான், குடும்ப சாபத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்ப கட்டுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க தப்புனதை ஆண்டவர் ஏன் மேல எது கேட்கிறாரு? நான் என்ன துரோகம் பண்ணேன், நான் என்ன கஷ்டம் பண்ணேன், நான் அவங்க செஞ்ச பாவத்தை ஆண்டவர் அவங்க தலைமையில வாங்கிட்டு போக வேண்டியதானே? இப்படி நிறைய பேர் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க தப்புன்னா அவங்க மேல ஆண்டவர் கேட்கட்டும், என் மேல ஆண்டவர் கேட்க கூடாது. இல்ல இல்ல, ஆண்டவருக்கு உரிமை இல்லையா? ஆண்டவருக்கு உரிமை இல்லையா? ஆண்டவர் அதெல்லாம் இருக்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே நானும் காரணம், ஆண்டவரே என் தகப்பனை மன்னியும், அவங்க இல்லாம நான் இந்த உலகத்துக்கு வரல, நான் தான் காரணம்னு சொல்லும் போது ஆண்டவர் வெற்றியை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களோடு கூட அழுத்தம் திருத்தமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவனுடைய பிள்ளை இல்லைனால் ஒரு மனிதன் தன்னை எதனால் எல்லாம் அவன் கெடுத்து கொள்ளுகிறான், எதனால அவங்க ஒன்றும் இல்லாம போயிடுறாங்க அப்படின்றத குறித்து இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க முடிக்க போறேன். நன்றாய் கவனிங்கள். இன்னைக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த செய்தி என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறதற்கு யார் காரணம்? அது நான் தான் காரணம் என்று சொல்லி, அந்த நான் எதனாலே என்னுடைய வாழ்க்கையை நான் கெடுக்கிறேன், எதனாலே என் வாழ்க்கையை நான் ஒன்றும் இல்லாம பண்றேன் அப்படின்றத செக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுல இருந்து வெளியே வருவதற்கு உங்களையே நீங்க கெடுத்துக்க கூடாது, உங்களையே நீங்க அழிச்சிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய மனிதர்கள் அவர்களே அழிக்கிறார்கள், அவர்களே மாய்த்து கொள்ளுகிறார்கள். இந்த தவறுகளை நீங்க செய்யக்கூடாது என்கிறதற்காகத்தான் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்பர் 1, முதலாவதாக
ஒரு மனிதன் தன்னை எதனால் தன்னை கெடுத்து கொள்ளுகிறான்? வேதத்தை திறந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாய் பாடினார்கள். இன்னொரு விசை கூட வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சவுல் ராஜாவை குறித்து பெரிய விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டபோது, ஆண்டவர் முதலில் யார ராஜாவா கர்த்தர் ஏற்பாடு செஞ்சார்னா, இந்த சவுலை ஆண்டவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். கழுதைக்கு பின்பாக போய் கொண்டிருந்தான். பென்யமீன் கோத்திரத்திலே இவனுடைய கோத்திரம் ரொம்ப சின்ன கோத்திரம். தகுதி இல்லாத ஒரு மனிதனை ஆண்டவர் எடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும், சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முதல் ராஜாவாய் ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார். அது மட்டுமல்ல, அவனுக்கு வரங்களை ஆண்டவர் கொடுத்தார், தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்தார். அவனை வழி நடத்துகிறதற்கு சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்க தரிசியை கர்த்தர் அவனுக்கு வைத்திருந்தார். ஆனா இந்த சவுல் ராஜாவினுடைய ஒரே ஒரு குணத்தினால தன்னுடைய வாழ்க்கையை முழுசும் அவன் அழிஞ்சிட்டான். தன்னுடைய ராஜ்ய பாரத்தை அழித்தான், தன்னுடைய மதிப்பை அழித்தான், தன்னுடைய தூக்கத்தை அவன் அழிச்சிட்டான், தன்னுடைய சரீரத்தை அவன் அழிச்சிட்டான். கடைசியில தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டான். தான் கடைசியில வேதம் சொல்லுகிறது, அவன் தற்கொலை செய்து செத்து போகிறது போல கடைசியில இறந்து போற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எந்த காரணத்தினால இந்த சவுல் தன்னை எதனால இவன் கெடுத்து கொண்டான்னா, இங்கதான் ஆரம்பமாகுது. உங்களுக்கு தெரியும், தாவீது கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய அரக்கனை கொன்று விட்டு அவன் வரான். வந்த உடனே அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுறாங்க. அப்போ தாவீதை ரொம்ப உயர்த்தியும் சவுலை ரொம்ப குறைச்சும் பேசிட்டாங்க. உண்மையிலே சொல்ல போனா இது ஒரு தவறான காரியம் தான். அப்படி பாடி இருக்க கூடாது. ஏன்னா என்னதான் இருந்தாலுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா இந்த சவுல் தான் ராஜா. அவனை தான் உயர்த்தி அவனுடைய அண்டர்ல இந்த தாவீது ஜெயிச்சிட்டான் அப்படின்னு பாடினா கூட பரவாயில்ல. ஆனா இந்த ஸ்திரீகள் ஆடி பாடும்போது தாவீதை ரொம்ப பெருசா சொல்லி சவுலை ரொம்ப குறைவாய் சொல்லிட்டாங்க. அவனுக்கு அவர்கள் எல்லாருமே தன்னை குறைவாய் சொன்னதை, இல்லை என்றால் அந்த இடத்துல வந்த ஒரு தோல்விய அவனால ஜமாளிக்கவே முடியல. சே, என்ன இப்படி பேசிட்டாங்களே, நான் இந்த ஜனங்களுக்கு முன்னாடி இவ்வளவு கேவலமாயிட்டேனா, இவ்வளவு நான் மோசமாயிட்டேனா, இவங்கெல்லாம் இப்படி பாடுற அளவுக்கு நான் ஆயிட்டேனா, அவ்வளவுதான் என் வாழ்க்கை, இனி நான் எங்க, எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தோல்வியை வச்சு தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இந்த சவுல் அழிச்சிட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கூட நிறைய பேர் இன்னைக்கு ஒன்றும் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு வேதனையை சுமக்கிறதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு நீங்க அழுதுட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்க வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்காததுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க நிறைய பேர் வாழ்ற வாழ்க்கைய கடினமாய் வாழ்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த ஒரே ஒரு தோல்வினால இனி அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கையில ஜெயமே இல்லைன்னு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாங்க. இல்ல, ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்ச உடனே உங்க வாழ்க்கை தோல்வி ஆயிருமா? ஒரு இடத்துல அவமானப்பட்ட உடனே உங்க வாழ்க்கையில இனி உங்களுக்கு பெருமையே வராதா? ஒரு இடத்துல விழுந்த உடனே இனி நீங்க எந்த இடத்துலயுமே எழும்பி நிற்க மாட்டீங்களா?
இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு இடத்துல தோற்று போயிட்டதுனால நான் வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் தோற்று போயிட்டேன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய சூசைட் நடக்குது, நிறைய பேர் தற்கொலை செய்து மாண்டு போகிறார்கள். இந்த வருடம் ஆண்டவருடைய இன்னும் ஒரு இறக்கம் பாருங்க. இந்த 10th எல்லாம் எழுதி முடிச்ச உடனே இந்த பிள்ளைங்க வந்து தான் எதிர்பார்த்த மார்க் வரல அப்படின்னு சொன்ன உடனே வருஷம் 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்களாவது தற்கொலை செய்து மாண்டு போறதை நம்ம செய்தித்தாளில் வாசிக்கிறோம். தன்னுடைய இன்னும் நிறைய பேர் காதல் தோல்வி அடைஞ்சு, நான் நினைச்ச பொண்ணு எனக்கு கிடைக்கல, அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு அந்த காதல் தோல்வியினால செத்து போறவங்க, தற்கொலை செய்து மாண்டு போறவங்க எத்தனையோ பேரை நம்ம செய்தித்தாள்களில் வாசிக்கிறோம். எத்தனையோ நியூஸை நம்ம கேள்விப்படுகிறோம். பையன் இப்படி சொல்லிட்டான், பொண்ணு இப்படி சொல்லிட்டான். வாழ்க்கையில ஒரே ஒரு தோல்வி நிறைய பேரை தவறான முடிவுக்கு நேராய் கொண்டு போனதை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். சத்தத்தை கேட்கிற நீங்க யாராவது அப்படி இருப்பீர்களே, ஆனால் தயவு செய்து உங்களை நீங்களே அழிச்சுக்காதீங்க. ஒரு தோல்வி வாழ்க்கையே தோல்வி அல்ல. ஒரு தோல்வி, 2 தோல்வி, 3 தோல்வி. ஆனா ஆண்டவர் உங்களை தோல்வியை பார்த்ததுக்கு சரிக்கு சரியாய், இல்லைன்றால் அதை விட அதிகமாய் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ண முடியும். இந்த சவுல் ராஜா என்ன நினைச்சிருக்கலாம் அப்படின்னா, சரி இந்த ஒரு டைம் நம்ம போயிட்டோம், சுதாரிக்காம விட்டோம், எப்படிப்பா நீ இப்படி பண்ண, நீ இப்படி பண்றதுக்கு எப்படிப்பா காரணம்? உடனே நினைச்சிருக்கலாம், அவன் பாரு ஆண்டவருக்குள்ள விசுவாசமா இருந்தான், ஆண்டவரை பற்றியே சொன்னான், ஆண்டவர் தான் கூட இருக்கிறார் என்கிற தைரியத்துல போய் கோலியாத்துல சண்டை போட்டான். நம்ம மட்டும் ஆண்டவரை தேடி இருந்தா, ஆண்டவரத்துல விசுவாசமா இருந்திருந்தா, கர்த்தர் சமூகத்துல போய் வைராக்கியமா நின்றிருந்தா, நம்ம கையிலையும் இந்த கோலியாத்தை ஆண்டவர் கொடுத்துருக்க மாட்டாரா அப்படின்னு விசுவாசிக்கிறத விட்டுட்டு அந்த ஒரே ஒரு தோல்விய தன்னுடைய மனசுலயே வச்சிருந்தான் பாருங்க. கடைசி வரைக்கும், மரணம் வரைக்கும் அவன் அதை துரத்திட்டே போயிருச்சு. எனக்கு தெரிந்த ஒரு 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 ஐயா, ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதன், ஒரு நல்ல மனுஷன். அவர் வந்து என்னிடத்துல அவ்வளவு தங்கமா அவர் பேசுவார். அவர் பேசுறதை கேட்டாலே நமக்கு ஆசையா இருக்கும், அப்படி பேசுவார். ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்து நான் அவரை வந்து தடுமாற்றத்துல பார்த்தேன். என்னால கொஞ்ச நேரம் வந்து அவரா அப்படின்னு கெஸ் பண்றதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அவ்வளோ அழகா, அவ்வளோ நீட்டா ட்ரெஸ் பண்ணி ரொம்ப அழகா பேசுகிற அந்த மனுஷன் தன்னுடைய சட்டையினுடைய பட்டன் எல்லாம் கழண்டு, பேண்டினுடைய இதெல்லாம் கழண்டு கையில பிடிச்சிட்டு, அப்படியே வாயில ஜொல்லு ஊத்திட்டு, தலைமுடியெல்லாம் பரட்டை அடிச்சிட்டு, நிலை தடுமாறி அப்படியே நிக்க முடியாம, என்ன பார்த்தா யாருன்னே கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப ஒரு கேவலமான ஒரு தோற்றத்தில் அவர் நின்னார். அவங்க மனைவி வந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னா அம்மா அப்படின்னு அவங்க அவரை கூட்டிட்டு அப்படியே வீட்டில் கொண்டு போனாங்க. இந்த வீட்டுக்குள்ள போனேன். அப்போ அவங்களிடத்துல கேட்டேன், என்னம்மா ஆச்சு, நல்லா பேசுகிற நபராச்சு, நல்ல தகப்பனாச்சு, என்னாச்சு? அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இவரை இந்த நிலைமையில நீங்க பார்க்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். இவரை மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு திறமை உள்ள ஒரு ஆளை என் லைஃப்ல இன்னும் பார்த்ததே இல்லை. இவரை போல இங்கிலீஷ் நாலேஜ் உள்ள ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு நல்ல மனிதர், அவ்வளவு டேலண்ட் உள்ள பர்சன். ஆனா எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. திடீர்னு பொண்ணு வந்து +2 படிச்சுட்டு இருக்கும்போது உடலில் ஏதோ ஒரு பலவீனம் வந்துருச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். 3 நாள் ஐசியூல இருந்தாங்க. 4வது நாள் அந்த பொண்ணு இறந்துட்டா. அந்த பொண்ணு இறந்த அடக்கம் பண்ணிட்டு வந்ததற்கு பிறகு அடுத்த நாளே இவர் எல்லாத்தையுமே விட்டுட்டார் பாஸ்டர். அவர் நடத்தி கொண்டிருந்த அந்த கடையை இழுத்து மூடிட்டாரு, வேலைக்கு போறதை விட்டுட்டாரு. அது வரைக்கும் தண்ணி அடிக்காத மனுஷன் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி அவர் ராஜாவா இருந்தவர் அதற்கு பின்பாக ஒன்றும் இல்லாம போயிட்டாரு. நானும் நினைச்சேன் அவருடைய துக்கம் ஆறுற வரைக்கும் அவர் பண்ணுவாரா இருக்கும். ஒரு 2 மாசம் அப்படி பண்ணுவாரு, ஒரு 3 மாசம் அப்படி இருப்பாரு, அதுக்கப்புறம் துக்கம் ஆறுனதுக்கு அப்புறம் சரியாவாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவர் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகள் தாண்டிட்டுருச்சு.
ஒவ்வொரு நாளும் அவர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, என் பொண்ணே போயிட்டா, நான் இனி என்ன, என் பொண்ணே போயிட்டா, நான் இனி என்ன வாழ்ந்து பிரயோஜனம், நான் இனி சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், நான் இனி இந்த உலகத்துல இருந்து என்ன பிரயோஜனம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இனி எனக்கு எதுக்கு மரியாதை, இனி எனக்கு எதுக்கு உயர்வு, எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம். அன்னைக்கு விழுந்த மனுஷன்தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் அதை விட்டு வெளியே வரவே இல்லை பாஸ்டர். அவர்கிட்ட கேட்டா எனக்கு வெளியே வரக்கூடிய இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்றாரு. நான் கேட்குறேன், உங்களை பார்த்து, இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க கூட யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கலாம். உங்க வாழ்க்கையில் வந்த ஒரே ஒரு இழப்பு உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருக்கு. நான் சொல்றேன், அது பெரிய இழப்பு தான். நான் உங்களை அதை வச்சு குற்றப்படுதல, அது பெரிய இழப்பு. பாஸ்டர், என் மகனை நான் எப்படி நேச்சேன் தெரியுமா, என் மகளை நான் எப்படி நேச்சேன் தெரியுமா, என் பிரதரை நான் எப்படி நேச்சேன் தெரியுமா, என் சிஸ்டரை நான் எப்படி நேச்சேன் தெரியுமா, என் கணவனா என் மனைவியை நான் எப்படி நேச்சேன் தெரியுமா. அவங்க இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை பாஸ்டர். அவங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுக்கு, அவங்க இல்லாத வீடு எனக்கு எதுக்கு, அவங்க இல்லாத கார் எனக்கு எதுக்கு, அவங்க இல்லாத சிரிப்பு எனக்கு எதுக்கு, அவங்க இல்லாத உயர்வு எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி யாரோ ஒருவர் இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அந்த ஒரே ஒரு இழப்பு, அந்த ஒரே ஒரு தோல்வி உங்க வாழ்க்கைய முடிச்சிடுறதுக்கு நீங்க அனுமதிச்சிட்டீங்களா? நான் அந்த நபரை பார்த்தா கேட்கிறேன். இன்னொரு பையன் உங்களுக்கு இல்ல, ஒரு புள்ள பலவீனப்பட்டாங்க, இன்னொரு பையன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கல. அந்த தோல்வியை ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக அனுமதிக்கலாம். ஒண்ணு, உங்களை அதுல இருந்து ஏதோ ஒரு பாடத்தை கற்பித்துக் கொள்றதுக்காக கர்த்தர் அனுமதிக்கலாம். இல்லைன்னா அதன் மூலமா நீங்க தாழ்மைப்படணுன்றதுக்காக கர்த்தர் அனுமதிச்சிருக்கலாம். இல்லைன்னா அப்படிப்பட்ட நிறைய ஜனங்களை ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வர போறாரு. அந்த ஜனங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கறதுக்கு, சரியா அவங்களை கைட் பண்றதுக்கு அந்த பாதையை, அந்த தோல்வியை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். காரணம் இல்லாம ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாரு. ஆனா அந்த ஒரே ஒரு தோல்வியை பிடிச்சிட்டு எதுக்காக ஆண்டவர் அனுமதிச்சாருன்னே தெரியாம என் வாழ்க்கையே நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்றது எந்த அளவுக்கு நியாயம்? ஆவியானவர் தெளிவா பேசுறார். ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை கெடுத்துக்காதீங்க, உங்களை நீங்க அழிச்சிடாதீங்க, உங்களை நீங்க ஒன்றும் இல்லாம ஆக்காதீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தோல்விகளை அனுமதிக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரே தோல்வியில துவண்டு போகும்படியாக அல்ல, எழும்பி நிற்கும்படியாய், சாதிக்கும்படியாய். தோல்வி, அப்படி தோல்வி அடைஞ்ச பலரை நீங்க தட்டி கொடுக்கும்படியாய், அப்படி தோல்வி அடைஞ்ச பலருக்கு நீங்க தோள் கொடுக்கும்படியாய், அவங்களுக்கு சாட்சி சொல்லும்படியாகத்தான் ஆண்டவர் உங்களுக்கு அதை அனுமதிச்சிருக்கிறாரு. சோ ஒரே ஒரு தோல்வி உங்க வாழ்க்கைய ஒரு நாளும் முடிச்சிடவே கூடாது. ஒரு மரணம் உங்க வாழ்க்கைய முடிச்சிடக்கூடாது. ஒரு இழப்பு உங்க வாழ்க்கைய முடிச்சிடக்கூடாது. ஒரு அவமானம் உங்க வாழ்க்கைய முடிச்சிடக்கூடாது. ஒரு ரிஜெக்ஷன் உங்க வாழ்க்கைய முடிச்சிடவே கூடாது. ஆண்டவர் உங்களுக்காக தான் வார்த்தையை சொல்றாரு. கடந்ததை நினைச்சு கலங்காத, மறந்துரு, தோல்வியை விட்டுரு. ஆண்டவர் உனக்கு ஒரு தோல்வியை நீ அனுபவித்தால் ஆயிரக்கணக்கான ஜெயத்தை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆனா இதே போல ஒரு தோல்வியின் அனுபவம் வரும்போது வேதத்துல யோசேப்பு என்கிற மனுஷனை குறித்து நீங்க வேதத்துல வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிக்கும் போது, 45ஆம் அதிகாரம், என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம், ஜீவரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இவனுக்கும் இந்த மனுஷனுக்கும் சவுலுக்கும் வித்தியாசம் இருக்கா? தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தவன் தான் யோசேப்பு. தான் நேசித்த தகப்பன், தன்னை செல்லமா பார்த்த அப்பா,
தனக்கு பலவர்ண அங்கிய வாங்கி கொடுத்த அழகு பார்த்த தகப்பனார் சொல்லாம தெரியாம அப்பாவை விட்டு பிரிஞ்சிடலாம், அப்படி பிரிஞ்சிருவோம் அப்படின்னு நினைச்சா கூட அவன் மென்டலி ஏதாவது ப்ரிப்பரேஷன் ஆயிருப்பான். ஆனா அவனுக்கு அப்படி ப்ரிப்பரேஷன் ஆகிறதுக்கு கூட டைம் கிடைக்கல. தன்னுடைய தகப்பனார பிரிவோம் அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை. அப்படி நினைச்சிருந்தா அவன் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மோட்டிவேட் பண்ணியிருப்பான். ஆனா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு தன்னை நேசித்த ஒரு தகப்பனாரை விட்டு பிரிந்து அந்நிய தேசத்துல அடிமையாக போகிறான் யோசேப்பு. ஆனா அந்நிய தேசத்துல அடிமையா போனாலும் அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து ஒரு தோல்வி தன்னுடைய வாழ்க்கையில நேசிக்கிறதுக்கு தகப்பன் இல்லாம மனசுல பாதிக்கப்பட்டாலும் தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்றான், என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதுனால நீங்க சஞ்சலப்பட வேணாம். என்ன ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த தோல்விக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த அவமானத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் தோல்வியை பார்த்து துவண்டு போறவன் கிடையாது. நான் கஷ்டத்தை பார்த்து துவண்டு போறவன் கிடையாது. என் தனிமையை பார்த்து நான் துவண்டு போறவன் கிடையாது. நான் எழும்புவேன். ஜீவ ரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை தட்டி கொடுக்கிறாரு. மகனே, உனக்காக தான் நான் பேசுறேன். மகளே, உனக்காக தான் பேசுறேன். நீ சவுல் போல ஒரே ஒரு தோல்வியை பார்த்து உங்களை அழிச்சுக்க நினைக்கிறீங்களா? யோசேப்பை போல அவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் இல்லை, ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் எனக்கு இதை அனுமதிச்சிருக்கிறாரு. நான் இந்த தோல்வியிலே சாக மாட்டேன், ஜெயிச்சுட்டு தான் நான் சாவேன். கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாருன்னு எழும்புறீர்களான்னு ஆண்டவர் உங்களை செக் பண்ணிட்டே இருக்கிறார். நீங்கள் புதிய பாட்டில் வாசிக்கும் போது அப்படிதான் தேவனுடைய சீசர்கள் 2 பேருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தோல்வியை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் பேதுருவுக்கும் ஒரு தோல்வி இருக்கு, யூதாஸ்காரியத்துக்கும் ஒரு தோல்வி இருக்கு. யூதாஸ்காரியத்து ஒரு தப்பு பண்ணிட்டான், பேதுரும் ஒரு தப்பு பண்ணிட்டான். பேதுரு பண்ண தப்பு பெரிய தப்பு, யூதாஸ்காரியத் பண்ண தப்பு பெரிய தப்பு தான். ஆனா 2 பேருக்கும் உள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஒருத்தன் இல்ல இதோட நான் சாக மாட்டேன். ஆண்டவர் பார்த்த உடனே போய் தேவாலயத்துல போய் மனம் கசந்து அழுது, ஆண்டவரே உங்களிடத்துல மன்னிப்பு கிடைக்குமா? நான் திரும்ப நிக்க மாட்டேனா? திரும்ப என்ன நிக்க வைங்கன்னு ஆண்டவரிடத்துல கெஞ்சினா. ஆனா ஒரே ஒருத்தன் என்ன சொல்றானா, இதுக்கு மேல நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம், இதுக்கு மேல இருந்த என்ன பிரயோஜனம், நான் வாழ மாட்டேன் போல தெரியுது, இதுல நான் செத்துருவன் போல தெரியுதுன்னு தன்னையே ஏமாற்றி கொண்டு வேதம் சொல்லுது நாண்டு கொண்டு அவன் செத்துட்டான். ஆனா பேதுரு ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றப்பட்டு ஆண்டவரோடு பேசி ஆயிரக்கணக்கான பேரை கர்த்தருக்குள்ள ஆயத்தப்படுத்திட்டு மரித்தும் இன்றும் பேசுகிற மனிதனாய் மாற்றப்பட்டான், ஊழியக்காரனாய் மாற்றப்பட்டான். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு நீ என்ன செய்ய போறீங்க? அந்த ஒரே ஒரு தோல்வி திரும்ப திரும்ப விழுந்து விழுந்து எழும்புறத வச்சு இனி நான் எழும்ப மாட்டேன்னு உங்களை ஒதுக்கிக்க போறீங்களா? இல்ல தூசியை உதறி விட்டு எழும்பி ஆண்டவருக்காக நான் வாழ்வேன்னு நீங்க ஒப்பு கொடுக்கிறீர்களா? இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் ஒருவேளை அனுமதிச்சாருன்னா வருகிற வாரங்களிலும் இந்த செய்தியை நான் ஒன்று கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். உங்களையே நீங்கள் எதனாலெல்லாம் கெடுக்கிறீங்க அப்படின்றத குறித்து நான் உங்களோட பேசினேன் கர்த்தருடைய துணையோடு கூட. இன்றைக்கு இந்த வாரம் இந்த காரியத்தில் நான் முடிக்கிறேன். ஒரு தோல்வி, ஒரே ஒரு தோல்வி உங்களை அழிச்சிடக்கூடாது. நிறைய மனிதர்கள் தங்கள் அந்த ஒரு தோல்வியினால தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். போட்டோம் நன்மைக்கு ஒரு தோல்வி இல்லை, 1000 தோல்வி இருந்தாலும் நன்மைக்கு. நான் தோல்வியிலே நான் படுத்துற மாட்டேன், நான் தோல்வியிலே நான் கீழே விழுந்துட மாட்டேன், நான் தோல்வியை பார்த்து நான் துவண்டு போக மாட்டேன். ஆனா நான் எந்திரிச்சு நிற்பேன். கர்த்தர் இந்த செய்தியின் மூலமா யாரோ ஒருத்தரை கர்த்தர் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். உன்னை கர்த்தர் தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் கரத்தை கர்த்தர் பிடிச்சிட்டே இருக்கிறார். மகளே நீதானே, மகனே நீதானே அப்படி நினைத்தாய். அந்த தோல்வியை பார்த்த உடனே நீ நினைச்ச இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சு நீ ரொம்ப தூரம் போயிட்ட. இதுக்கு மேல எனக்கு உயர்வில்லை, இதுக்கு மேல எனக்கு யாரும் இல்லை, இதுக்கு மேல எனக்கு வெற்றி இல்லை, இதுக்கு மேல எனக்கு எதுவுமே இல்லை நினைச்சது உண்மைதானே? இதோ உன் ரட்சகர் இருக்கிறார், இதோ உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
ஒரு வழியை அடைந்தால் 7 வழியை உனக்காக திறக்கிற கர்த்தர். ஒரு பாதை அடையும் போது பல பாதையை உனக்காய் திறக்கிற கர்த்தர். உனக்கு வரப்பட்ட அந்த தோல்வி நீ அவமானப்படும்படியாக அல்ல, நீ அழியும்படியாக அல்ல, நீ ஒன்றுமில்லாமல் போகும்படியாக அல்ல, உன்னை ஒரு பெரிய கருவியாய் நிறுத்தும்படியாய். அல்லேலூயா சொல்லுங்க. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு எங்கள் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளையே, பாஸ்டர், நான் பெரிய கற்பனையோட வளர்த்ததுதான் என் பிள்ளை, ஆனா இன்னைக்கு என்கிட்ட இல்ல. பாஸ்டர், பெரிய பெரிய கற்பனையோட நான் ஆரம்பிச்சதான் இந்த தொழில், நான் பெரிய கற்பனையோட கட்டின வீடுதான் பாஸ்டர் இது. எல்லா தோல்வியும் பொறுத்துக்கிட்டேன், ஆனா இந்த ஒரு தோல்வியை மட்டும் என்னால பொறுத்துக்கவே முடியல. அது என்ன தூங்க விடல, அது என்ன சாப்பிட விடல, அது என்ன எனக்கு பைத்தியமே பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இனி இல்ல பாஸ்டர், இனி என்ன, இனி எனக்கு என்ன இருக்கு, இனி எனக்கு யார் இருக்கா? யாரோ ஒருத்தர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறத ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் உணர்த்திட்டே இருக்கிறார். யாரோ ஒருத்தர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறத ஆவியானவருடைய இருதயத்தில் உணர்த்திட்டே இருக்கிறார். உங்களுக்காக தான் அந்த வார்த்தை. இல்ல, ஓட்டம் முடியல, ஓட்டம் முடியல, உன் வெற்றி முடியல, உன் வெற்றி முடியல. அதான் ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னார்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்கு. நீ இளைச்சு போகாத, நீயே உன்னை கெடுத்துக்காத. ஆயிரங்களுக்கு முன்பாக நீ நிக்கணும், லட்சங்களுக்கு முன்பாக நீ நிக்கணும். உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. ஆண்டவர் உன்னை அழைச்ச அழைப்பு வித்தியாசமானது. உன்னை தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது. உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற மகிமை ஸ்பெஷல்.
நீ வித்தியாசமாய் உருவாக்கப்பட்ட மனிதன், நீ வித்தியாசமாய் அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. ஒரு தோல்வி அல்ல, 1000 தோல்வி உனக்கு வந்தாலும் அதற்கு மேலையும் ஜெயத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். உன் கூட இருக்கிறவர் பெரியவர். நீ பார்க்கிற ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு வருங்காலத்துல ஜெயம். நீ பார்க்கிற ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு உயர்வு. அது தோல்வியா நீ நினைக்காத, அத சாட்சியா நினை. அது தோல்வி அல்ல, அது சாட்சி. அது தோல்வி அல்ல, அது சாட்சி. அது தோல்வி அல்ல, அது சாட்சி. ஓ ஜீசஸ், அதலரபோ சந்தன மோரோ. நீ தோற்று போவது இல்ல, நீ தோற்று போவது இல்ல, நீ தோற்று போவதில்லை. ஓ தோற்று போவதில்லை. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. பாடுவோம். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹalleluya 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 ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மாலைகளை தாண்டிடுவே, கடுப்பள்ளங்களை கடந்திடுவே. மாதில்களை தாண்டிடுவே, கடுப்பள்ளங்களை கடந்திடுவே. சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை தேய்த்திடுவே. சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை தேய்த்திடுவே. ஹalleluya 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 ஹalleluya. பாடுவோம். ஹalleluya ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.